சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் நாளைக்கு மோத போகிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க போகுது. இந்த போட்டியைக்கான சிஎஸ்கே ரசிகர்கள் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா சிஎஸ்கே தொடர் தோல்வியிலிருந்து மீண்டு வருமா, மீண்டும் ஒரு வெற்றியை பதிவு செய்வாங்களா, அந்த வெற்றியை பார்க்கறதுக்கு நாங்கள் ஆவலோட காத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. தல தோனி அவர்கள் கேப்டன்சி பொறுப்பு எடுத்து 3 மேட்ச்சில் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோல்வி சந்திச்சிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியாக இருக்க போகுது. பஞ்சாபுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியாக தாங்க இருக்க போகுது. ஏன்னா அவங்க ஜெயிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், புள்ளிப்பட்டியலில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்ரேயஸ் ஐயரும் நல்ல பிளானோட வருவாங்க, நல்ல பிளேயிங் லெவனை செட் பண்ணிட்டு வர போகிறாரு. நம்ம தல தோனி அவர்களும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயிங் லெவனை செட் பண்ண போகிறாரு. ஏன்னா சிஎஸ்கே இந்த சீசன் தோல்வியை சந்திச்சதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அந்த பிளேயிங் லெவன் தாங்க. அந்த பிளேயிங் லெவனில் ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர்ஸ் இல்லாதனால தான் சிஎஸ்கேனி இவ்வளவு தோல்வி சந்திச்சதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வராமல் சிஎஸ்கேனி தடுமாறிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் சிஎஸ்கேனியில் இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸை பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் உருவாகிருக்கு. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளில் சிஎஸ்கே அணியில் இல்லாத இளமையர்கள் இப்போ தான் நம்ம முதல் முறையாக நம்ம பார்க்குறோம். தல தோனி அவர்கள் ஸோ இப்படி முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா இனிமேல் நம்ம எல்லாருமே நம்பி இருக்க முடியாது. இளமையர்கள் கண்டிப்பாக உள்ளே வந்தே ஆகணும் ஒரு கட்டாயத்தில் தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ இளமையர்கள் சிஎஸ்கே அணி உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிளேயராக கண்டுபிடிச்சி சிஎஸ்கே அணியில் சேர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த சீசனில் இன்னும் நிறைய யங் பிளேயர்ஸ் சிஎஸ்கே அணிக்கு வர போகிறாங்க அப்படின்றது கிளியராக இன்டிமேட் பண்ணுறாங்க நம்ம தல தோனி அவர்கள். ஸோ அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் சிஎஸ்கே அணியில் கண்டிப்பாக இன்னும் நிறைய இளைஞர்கள் பிளேயிங் லெவலில் விளையாடுவதை நம்ம பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு பஞ்சாப்க்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, ஸோ யார் ஓப்பனிங்கில் களமிறங்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். நாளைக்கு போட்டியில் பார்த்தீங்கன்னா யார் ஓப்பனிங்காக களமிறங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மேட்ரேவும் சைக் ரஷீடும் ஓப்பனிங்காக களமிறங்க போகிறாங்க. ஸோ சிஎஸ்கே அணியில் இத்தனை ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலத்தில் இப்போ தான் யங் ஓப்பனர்ஸ் களமிறக்க போகிறாங்க. இந்த 2 பேருமே கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டார்டிங்கை கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. முதல் போட்டியில் சக்ஸஸ் இல்லாமல் இருக்கலாம், பட் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுப்பாங்க 2 பேருமே. அதை நம்ம பார்த்து ரசிக்க போகிறோம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெவில் பிரேஸ் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப 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 முக்கியமான பிளேயராக இருக்க போகிறாரு. ஏன்னா தல தோனி அவர்கள் அவர் மீது நம்பிக்கை வச்சு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே எடுத்திருக்காரு அப்படின்னும் போது ஸோ எந்த அளவுக்கு அவர் மீது கான்ஃபிடென்ட் இருந்தால் ஸோ அவரை பிளேயிங் லெவனில் போட்டிருப்பார் அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. எஸ்ஆர்ஹெச்க்கு எதிரான போட்டியில் அற்புதமான ஒரு இன்னிங்ஸை அடிச்சாருங்க. அவர் மட்டும் நின்று இருந்தாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணி ஒரு 220க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருக்கு பிடிச்ச அந்த கேட்சி ஆட்டத்தையே மாற்றிடுச்சு அப்படின்றது நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான இன்னிங்ஸை எஸ்ஆர்ஹெச்க்கு எதிரான போட்டியில் டெவில் பிரேவ்ஸ் அடித்தார். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவில் அடுத்த ஒரு இளமையர் உள்ளே வர போகிறாரு. வனிஷ் பேடி அவர்கள் கொண்டு வர போகிறாங்க. தீபக் கூட பிளேயிங் லெவலில் இருந்தாருங்க. ஸோ தீபாவை விஜய்சங்கரை தூக்கிட்டு கண்டிப்பாக ஒரு ஏதாவது யங்ஸ்டர்ஸ் தான் பிளேயிங் லெவலில் கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் தீபக் கூட ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. ஸோ அதை தோனியுடைய அந்த மூவியை நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல, ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு அந்த மூவி. ஸோ ஏன்னு தெரியல தீபக் கூடாவுக்கு ஏன் ஒரு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா ஏற்கனவே 2-3 மேட்ச்சில் ஃபெயிலியர் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2-3 மேட்ச்க்கு அப்புறம் மீண்டும் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அந்த சான்ஸை அவர் யூட்டிலைஸ் பண்ணாமல் இருந்ததுனால தான் மிகப்பெரிய ஒரு குழப்பமே. அவர் மட்டும் அந்த எஸ்ஆர்ஹெச்க்கு எதிரான போட்டியில் இன்னும் அக்ரெசிவாக ஆடி இருந்தாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அந்த விக்கெட்டே ஆயிருக்காது. கடைசி வரைக்கும் ஒரு 20 ரன் அடித்தார். பட் இருந்தாலுமே அந்த 20 ரன் பத்தாதுங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா 20 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ தீபக் கூடாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வனிஷ் பேடி அவர்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவம் துபே அவர்கள் மிடில் ஆர்டரில் ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனாக இருக்கார். அவர் எப்போ ஸ்பின்னர்ஸ் வராங்களோ அப்போ தாங்க அவர் பேட்டிங்கே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அவரை ஸ்பின்னர்ஸை வச்சு ஆட வச்சு அவரை பார்த்துட்டாங்க. எல்லா இடத்துலையுமே அவர் ஆடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கணும். கிட்டத்தட்ட பவர் பிளே ஒரு 4-5 விக்கெட்டாக விட்டாங்கன்னா அப்போ சிவம் துபே அந்த இடத்துல ஆடி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஸோ எந்த இடத்துல எந்த என்ன ஸோ யாரை எந்த பவுலராக எந்த என்ன அவரை ஆட வச்சாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதை சிஎஸ்கே கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயராக இருக்கார். இப்போ 2-3 மேட்சை அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அவரை டாப் ஆர்டரில் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்பர் 4ல் அவரை பயன்படுத்துகிறாங்க. ஏன் திடீர்னு ஜடேஜாவுக்கு இப்படி ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றது தெரியல. ஸோ ஜடேஜாவை ஒரு ஃபார்ம்லேயே வச்சுக்கலாம். ஸோ அவர் நமக்கு ரொம்ப ரொம்ப கீ பிளேயர். ஸோ அந்த இடத்துல இருந்து விக்கெட் விடாமல் இருப்பதற்கு அவர் கரெக்டான பொசிஷனில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ரவீந்திர ஜடேஜா மேலே அனுப்பி அவர் ஆட வைக்கலாம் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ நம்பர் 4ல் அவர் வந்து களமிறக்குறாங்க. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம தல தோனி அவர்கள் கேப்டன், சிஎஸ்கேவின் முக்கியமான பிளேயர், விக்கெட் கீப்பர் எல்லாமே சொல்லலாம். சிஎஸ்கேவில் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தல தோனி அவர்கள் கண்டிப்பாக அவர் பண்ணுற அந்த பிளேயிங் லெவன் தாங்க நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேட்சாக இருக்க போகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சாம் கரனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக நாதன் எல்லிஸை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஓவர்டன் தான் நல்லா பண்ணலன்னு சொல்லிட்டு சாம் கரை உள்ளே கொண்டு வந்தாங்க. சாம் கரனை பார்த்தீங்கன்னா அதை விட மோசமாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ நாதன் எல்லிஸை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ நாதன் எல்லிஸ் வந்து ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு பவுலருங்க, நல்லா போடக்கூடிய பவுலர், நல்ல லென்த் இருக்குது. அந்த டெத் ஓவர்லையுமே அற்புதமாக போடக்கூடிய வீரர். அவர்கிட்ட டொமஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதேமாரி இன்டர்நேஷ்னல்லையுமே ஆஸ்திரேலியா அணிக்கு செம்மையாக பவுலிங் போட்டிருக்காருங்க. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம வந்து சாம் கரனுக்கு பதிலாக அவருக்கு நம்ம போகக்கூடாது? ஓவர்டனே நம்ம போகிறோம், திருப்பி சாம் கரனுக்கே வரோம், ஸோ ஓவர்டனுக்கு போகிறோம். ஸோ இப்படி இல்லாமல் நம்ம நாதன் எல்லிஸ்க்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுத்து அவரை வந்து போட வச்சா கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது நமக்கு தெரியும். அப்படின்றதுனால ஸோ அடுத்த போட்டியில் கண்டிப்பாக இவர் வந்து பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அனுசுல் காம்போஜ், இவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பவுலராக இருக்காருங்க சிஎஸ்கே அணிக்கு. அந்த நியூ பால் எடுத்து போட்டார்னா அவ்வளோ சூப்பராக போடுறாருங்க. ஸோ அவரை வந்து ஏன் வந்து 3 ஓவர் கொடுத்து தல தோனி அவர்கள் நிப்பாட்டுறாரு அப்படின்னு தெரியல. ஸோ கடைசியில் அந்த டெத் ஓவரில் கூட அவரை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி கொடுத்து அவரை ட்ரை பண்ணும்போது நமக்கு இன்னும் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். கண்டிப்பாக தல தோனி அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை பண்ணார்னா கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவலில் ஒரு ஸ்ட்ராங்கான பவர் பிளேயில் போடக்கூடிய ஒரு தரமான பவுலராக வந்து இருப்பார். தீபக் சாகர் எப்படி பவர் பிளேயில் தரமாக போட்டாரோ அதே மாதிரி ஒரு தரமான பவுலராக வந்து இவர் இருப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக தல தோனி அவர்கள் இவர் மேலே நம்பிக்கை வச்சார்னா கண்டிப்பாக செமையாக ஒரு பவுலிங் போடுவார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கலீல் அகமதுங்க, சிஎஸ்கே அணிக்கு இப்போ வந்து நியூ பாலில் நல்லா எடுத்து ஸ்பெல்லு போட்டுட்ருக்காரு. பட் இருந்தாலுமே ஒரு சில மேட்ச்சில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்து ரன்ஸை வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த 5 மேட்ச்சில் இருந்த இன்டென்ட் வந்து இப்போ ஒரு 2-3 மேட்சை வந்து அவர்கிட்ட இல்லை அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. அதனால தான் வந்து மேட்ச் வந்து நமக்கு கை விட்டு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து பேட்டிங் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு பவுலிங் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எவ்வளோ ஸ்கோராக இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் 100 ரன் அடித்தாலுமே அந்த 100 ரனுக்கு தகுந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்கோரையும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும். ஸோ அதை வந்து சிஎஸ்கே பவுலர்ஸ் வந்து ஒரு சில மேட்ச் வந்து பண்ணாமல் விட்டுட்டாங்க. கண்டிப்பாக இன்னும் வரக்கூடிய 5 போட்டிகளில் சிஎஸ்கே பவுலர்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நூர் அகமது. ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் நூர் அகமது இந்த சீசன்லாம் வேறு மாதிரி பவுலிங் போடுவார் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு 5 மேட்ச் நல்லா போட்டாருங்க, அடுத்த 4 மேட்ச் நல்லா போட்டு கொடுத்துட்டாருங்க. ஸோ முன்ன மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான மேட்ச்சில் வந்து ஒரு முக்கியமான ரோலாக அவர் இருந்திருக்கணும். அவர் அந்த போட்ட அந்த ஸ்பெல்லில் போன 42 ரன் தான் டோட்டலி வந்து மேட்சே மாற்றிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அவர் வந்து அந்த மேட்ச்சில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஓவரை கொடுத்துட்டாருங்க. ஸோ அவர் மட்டும் அந்த ரன்னை வந்து கொடுக்காமல் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி வெற்றி பெறுவதற்கான சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கும். அவருடைய ஓவரும் பத்ரினாவுடைய ஓவரும் தாங்க டோட்டலி வந்து சிஎஸ்கேனின் அந்த வெற்றி பாதையிலிருந்து தோல்விக்கு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ டோட்டலி வந்து பிளேயிங் லெவனில் இன்னும் நிறைய இம்பாக்டான விஷயத்தை வந்து மாற்ற போகிறார் தல தோனி அவர்கள். இதுதாங்க பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. ஸோ இம்பாக்டாக வந்து எந்த பவுலர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா கமலேஷ் நாகர்கோட்டியை வந்து உள்ளே வர போகிறாங்க. ஸோ அவரை தான் வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அப்படி இல்லைனா கூட ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா கூட சரி, செகண்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா கூட சரி, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்து மாற்றிக்க போகிறாங்க. மத்திசா பத்ரினாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவரை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் சிஎஸ்கே அணிக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ அதனால் சிஎஸ்கே அணி அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து அவரை உட்கார வச்சுட்டு அவரை வந்து இனிமேல் நீ ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமலேஷ் நாகர்கோட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவரும் வந்து யங்ஸ்டருங்க. ஸோ செம்மையாக போடுவார், பவுலிங்கெல்லாம் செம்ம பேட்டிங் ஆடுவார். ஸோ நல்லா இருக்குது அவர்கிட்ட. ஸோ ஸ்பீடும் நல்லா போடுவார். ஸோ அதனால் சிஎஸ்கேனி இவரை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா பத்திரினா வந்து ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா போட்டுட்ருக்காருங்க. 2, 3, 4, 5 மேட்சை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து நிறைய வைட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஒரு ஓவருக்கு 3-4 வைடு போட்டால் எங்கெங்க மேட்ச் ஜெயிக்க முடியும்? ஒவ்வொரு ரன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கமலேஷ் நாகர்கோட்டியை உள்ளே கொண்டு வர போகிறாங்க. இது தாங்க சிஎஸ்கேவுடைய நாளைக்கு பஞ்சாப் எதிரான போட்டிக்கான பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. இதில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். இந்த பிளேயிங் லெவனில் எந்த பிளேயரை தூக்கிட்டு எந்த பிளேயருக்கு சான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஸோ வேறு யாராச்சும் உள்ளே வந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.